அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி சரியாகவே வளர்கிறதில்ல, 2-3 நாளில் இறந்து போகுது, க்ரோத் ஆகி நிறைய பூக்கள் பூக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர செடி, முக்கியமாக இந்த சாமந்தி செடி இந்த சீசனில் வாங்கிட்டு வருவோம். இந்த செடிகளை வாங்கிட்டு எப்படி நம்ம நடணும், எப்படி நட்டாக்கா அது க்ரோத் ஆகி நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அது எந்த செடியாக கூட இருக்கட்டும், அது மரமாக கூட இருக்கட்டும், நம்ம வாங்கிட்டு உடனடியாக நடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, அது அங்கே ஒரு சீதோஷ்ண நிலையில் இருந்திருக்கும், நம்ம வீட்டில் ஒரு சீதோஷ்ண நிலை. அப்போது அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு ஒரு 2-3 நாட்கள், அதிகபட்சம் 7 நாட்கள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். வச்சிருந்து தண்ணி மட்டும், அதாவது நிழலில் வச்சு தண்ணி மட்டும் ஊற்றி அதுக்கப்புறமா எடுத்து நட ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் நட்டிங்க அப்படின்னாக்கா அது ஓரளவு சரியாகி உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, நம்ம எந்த செடியாக இருந்தாலும் வாங்கும்போது நோய் தாக்குதல் இருக்கா, பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். அது ஒரு ஆரோக்கியமான செடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம நோய் தாக்குதல் உள்ள செடியை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது சரியாக வளராது. நோய் தாக்குதல் இன்னும் அதிகமாக தான் ஆகி வளர்ச்சி சுத்தமாக இருக்காது. வாங்கும்போதே நல்ல ஆரோக்கியமான செடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். அடுத்தது, முக்கியமாக ரோஜா செடியில் இதை பார்க்கணும், 7 இலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது நம்ம அந்த பட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாலித்தீன் கவருக்கு கீழே இருந்து துளிர் வரும். அதுபோல் 7 இலை கொண்ட செடியை கண்டிப்பாக வாங்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது பூக்கவே பூக்காது. அடுத்ததாக, நம்ம வாங்கிட்டு வந்த செடியை நடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக இது போல் அமுக்கிக்கிங்க. இந்த மாதிரி அமுக்குனீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக ஷேப்புக்கு வந்துடும். அப்படியே ஈஸியாக அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். மண்கலவை நல்லா ரெடி பண்ணிக்கணும். முக்கியமாக உயிர் உரங்கள், அப்புறம் தேங்காய் நார், தொழு உரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நட ஆரம்பிக்கலாம். முக்கியமாக ரோஜா செடி அப்படின்னாலே நீங்கள் செம்மண்ணில் ரெடி பண்ணிக்கிங்க. அதுவே சாமந்தி பூச்செடி அப்படின்னாலே கண்டிப்பாக களிமண்னா ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டத்து மண். ஏன் அப்படின்னாக்கா, சாமந்தி பூச்செடி இது போல் தோட்டத்து மண்ணில் தான் நல்லா வளரும். செம்மண்ணில் வளரும், ஆனால் அதை விட இந்த சாதா தோட்டத்து மண்ணில் தான் பெஸ்ட்டு. அதை பார்த்துக்குங்க. பாட்டிலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளை நட ஆரம்பிக்கலாம். செடிகளை நடுறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். முக்கியமாக இதை கவனிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்சம் சால்ட்டு. இது நிறைய பேர் கெமிக்கல் நினச்சிட்டு இருக்காங்க. இது கெமிக்கல்லாம் இல்லை, இது ஆர்கானிக் தான். அதனால் தாராளமாக எப்சம் சால்ட்டு போடலாம். 1 ஸ்பூன் அளவு ஒரு செடிக்கு, நம்ம நடுற வேர் பகுதி அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நட ஆரம்பிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு ஷாக்கிங், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம செடியை எடுத்து நடுறோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஷாக்கிங் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இது. முக்கியமாக வேர் வளர்ச்சிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க பூச்செடிகளை எல்லாத்தையுமே டிஏபி தான் போட்டிருப்பாங்க, அதாவது கெமிக்கல் உரம். அப்போது அதனால தான் இது நிறைய பூக்கள் பூக்குது. அப்போ நம்ம மண்கலவை மட்டும் ரெடி பண்ணி நட்டால் போதும், எந்த ஒரு உரமும் நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து உரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா செடியே இறக்க நேரிடும், ஓவர் டோஸ் ஆகி. அதனால் அவங்களே டிஏபி போட்டு தான் வச்சுருப்பாங்க. முக்கியமாக அந்த பெரிய தொட்டிகள்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பாலாக இருக்கும் ஒயிட் கலரில். இப்போ அதுவே போதுமானது. அதனால் உரங்கள்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. 1 மாதம் கழித்து நம்ம ஆர்கானிக்கில் உரங்கள் கொடுக்கலாம். பூக்கள் விரியலை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டைமில் மட்டும் வாழைப்பழத்தோல் கரைசல் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பூக்கள்லாம் மொட்டுக்கெலாம் விரிய ஆரம்பிக்கும். செடிகள் எல்லாத்தையும் நம்ம நட்டுட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக நிழற்பாங்கான இடத்துல வைங்க, அது கொஞ்சம் க்ரோத் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஆஸ்யூஷுவல் நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, செடிகள் நட்டுட்டு
அதில் இருக்கிற பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு அதுதான். அந்த பூக்களை வந்து பறிக்காமல் விட்டுறாங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூக்களை பறித்தாதான் அடுத்த துளிர் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். அடுத்தது இந்த பூக்கள்லேயே வந்து காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து செடியுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும். பூக்கள் பூத்துதுன்னா பறிச்சிடுங்க. காஞ்சி போன இலைகள், காஞ்சி போன பூக்கள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா புது தளிர்கள் வர ஆரம்பிக்கும், நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன இது எல்லாத்தையுமே செஞ்சீங்கனாலே போதும். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பூச்செடி வந்து உங்களுக்கும் வந்து இறக்காமல் தாறுமாறாக பூத்து குலுங்கும். அப்புறம் என்னங்க, நாளைக்கே நர்சரியிலேருந்து செடிகளை வாங்கிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செடிகளை நட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்லேயும் பூச்செடிகள் தாறுமாறாக பூத்து குலுங்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.